சூப்பர் சூப்பர் ஆமா ஆமா சூப்பர் எல்லாம் கேரளா சுத்திங்க சந்தோஷமா இருந்தா அதே சந்தோஷத்தோட கொடுத்து அனுப்பி வை மந்திரிக்கிட்ட மறுபடி எங்களுக்கு தேவைப்படும் பொழுது நாங்கள் வர சொல்கின்றோம். ஆமா சரியா? தம்பியாரே நம்முடைய துரோகிகள் இருக்கிறார்கள், அந்த தேவர்கள் அவர்களை நம்ம சிறைபிடிக்க வேண்டும். அதனால நீ எங்கே செல்ல வேண்டும் தெரியுமா? தொழிலை புரிகின்றன யார்? அந்த பிரம்ம தேவன் சத்தியலோக சென்று அவனையும் அந்த கலைவனையும் சிறை பிடித்துவா. அப்படியே அப்படியே புடிச்சு அடிச்சு எடுத்து வருகிறான். அதே தம்பி சோம் இவன் அந்த வர்ணா இருக்கின்றனை அவனை சிறைபிடி. நான் எங்கே செல்கின்றேன்? தேவலோக சென்று அந்த இந்திரன் இருக்கின்றனை அவனை சிறைபிடித்து வருகின்றேன். அப்படியா? அவன் ராஜாவா? நாங்க தாண்டா ராஜா. அவன் பூஜாடா பூஜா. ஆமா யாரு? தேவேந்திர இருக்கிறாங்க. அவன் இப்ப என்ன இருக்கிறான்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் எப்படி பார்த்துருவா. ஆமா இருக்கிறான் அந்த பையன் தேவேந்திரா இருக்கிறான். பக்கத்துல இருக்கிறான். என்ன பண்றான்?
வணங்க வேண்டும் நீ. சூரனே, இந்த இந்திரன் வந்து உன்னை வணங்க வேண்டுமா? இந்திரன் என்று சந்தேகம் நீ தேவேந்திர தெய்வலோகத்தை ஆளக்கூடியவன். நீ தேவலோகத்தை மட்டும்தான் ஆளக்கூடியவன். நாங்களோ அரக்க குலத்தை சேர்ந்தவர்கள். ஆமா, நாங்கள் இந்த ஈரோட லோகத்தையும் ஆளக்கூடியவர்கள். எங்களை கண்டால் தேவர் மூவல்ல கண்டு நடு நடுங்கு ஒடுங்கி விடும் பையங்கடா நீங்களா? அப்படின்னா சோமகாரா கொடு போரை அடிப்பேன் உங்களை பாராட நீயோ. என்னிடம் நீ சரணம் அடைந்து விட்டால் உன்னை நான் விடுவேன். சரணாகதி நீ அடையாவிட்டால் உங்களை நான் என்ன சிறை பிடிப்போம். எங்களுக்கு அடிபணிந்தால் உன்னை விடுவேன். இல்லை என்றால் உங்களை நான் கட்டி இழுத்து உங்களை நான் சிறை பிடிப்பேன். அப்படியா? ஆமா, பிடிப்பேன். உள்ளே வை வை திரைப்படி. ஐயா என்ன செய்ய
சூரன் வந்து என்னை இழுக்கிறான், அடிக்கிறான், உதைத்து சித்திரவதை செய்கிறான். செய்யவே அடே காவலா, இவரை கொண்டு போய் அரண்மனை சிறைபிடித்து வை. அடுத்தது என் தம்பி பிரம்மதேவனிடத்தில் செல்வான். மற்றதை நாம பார்க்கலாம். சிறையில் அடைத்து விட்டு வா. அந்த பிரம்மதேவனை சிறைபிடிக்க வேண்டும். எங்க இருக்கிறான் பிரம்மதேவனை? நிறுத்துவா. பாரட உன்னையே கட்டி இழுக்கிறது. பாரட உன்னையே கட்டி இழுக்கிறது. நீ இங்க இருக்க வேண்டியதே கிடையாது. நீ சென்று சிறையில் அடைத்து உன்னை சித்திரவதை செய்யப்படுவேன். அடே சோழனே, உன்னை படித்தவன் நான். ஆ, என்னை பிடிக்க நீதான் முடியுமா? அப்படியா? என்ன எல்லாம் ஒரு இப்ப கட்டி இழுத்து செல்கிறேன். உன்னால முடிஞ்சா என்ன செய்ய முடியுமோ செய்யலாம். டாய் காலே அவரை கட்டி இழுத்து செல்றான். அரண்மனைக்கு சென்று இவனை அடித்து உதைத்து சித்திரவதை செய். இழுத்து செல். போடா.
அந்த பசங்க வெளியே முடுறான் போச்சு
சொல்லக்கூடிய கங்காதேவி தலைமையில் வைத்துக் கொண்டு கந்துமான கரத்தில் தரித்து இந்த கைலாயத்தில் எறும்பு கடை 84 லட்சம் ஜீவா பேதங்களுக்கும் படி அளக்கக்கூடிய ஈஸ்வரன் அறிவா இல்லையா? அது போகட்டும்.
நான் வந்தேனே யார் யார் என்று தெரியாயா? தெரியாமா? சொன்னாலும் தெரியும். யாரும் தெரியும், சொன்னாலும் தெரியும். ஏழு லோகத்தையும் இந்த 56 தேசங்களையும் படையெடுக்கக்கூடிய யார் என்று தெரியுமா? ஈஸ்வரன். அவருடைய மனைவி என்று தெரிந்து கொள். பார்வதி அம்மா என்னுடைய பார்வதி அம்மா. அப்படி இருந்தாலும் ஏதோ காரணத்துக்காக என்னுடைய கணவர் அழைத்திருக்கிறார். சென்று பார்ப்போமா? யார் மடிக்கிறா? அப்படி கை விடுறதுல கை விட்டு நீ தாங்க யார் மட்டும் அதை காட்டிக்கிறப்பா, அதை காட்டி அதை போட்ட பகஞ்சிடும் போடலாம். மந்தாரம் என்று சொல்லக்கூடிய மலர்களை பாதம்
அங்கிலித்தோடு நீடூழி காலகடி அப்படியா சாமி? செடி கொடி மரம் மற்ற அனைத்து சங்க எடுத்துன கடகடிய காசு எடுத்துன பிச்சை எடுத்துட்டு நீ மட்டும் என்ன ஓய்யமா என்னன்றா பாத்திரம் அப்படியே
பிச்சை எடுத்து கிடக்கலாம் ஒண்ணுன்னு சொல்றாங்க அந்த அம்மா அவரு எங்க அண்ணனை பார்த்தா அப்படியே தெரியுதா உங்களுக்கு? ஆமா அப்ப அந்த மாசம் ஒண்ணும் பிச்சாமே தான் போறான் இவரு மட்டும் என்ன ஓகியமா? நீ மட்டும் என்ன யோகியமா சாமி? என்ன பண்றான் அவரு கிடையாது ஆமா அப்படியா ஒன்னு பிச்சை என்ன பண்ணாரு தெரியுமா? என்ன பண்ணாரு? மன்னார் பொண்ணு பார்த்து என்ன பண்றது? என்ன பண்ண துணி என்ன பண்ணு ஊனுக்கு துணிக்குள்ள குத்துறாங்க. ஆமா அந்த துணியை வாங்கி வந்து என்ன பண்றது? சொல்லிட்டு தூக்கி பிடிச்சி தொழிக்கும் அந்த போது அம்மா என்ன பண்ணுச்சு? அந்த தண்ணி எப்படி என்ன பண்ண கீழே தான் நாளைக்கு சொல்லிட்டு இப்படி தூக்கி சோடிக்கிட்டு மேல தூக்கி போட்டு என்ன பண்ணு? போட்டு செலுக்கு வண்ணா என்ன பண்ணாரு தெரியுமா? துணி கோச்சுனே இருக்கும் போது யாரு இவரு படியலுக்கு போறோம் கேட்காம என்ன பண்ணாரு தெரியுமா? துணி நடிதுன்னு சொல்லிட்டு அந்த பொருளை அடிக்காதீங்க என்ன சொன்னாரு? அடிக்க கூடாதான். அடிக்கணும்னா ஒரு கண்டிஷனு இதுதான் நீங்க அடிக்கணும்னு சொன்னது. என்ன அடிக்கணும்னு சொன்னது? ஆலமரத்துல மேல இருக்கிறது பிச்சுக்கிட்டு உள்ள தண்டு இருக்கும் வாழை தண்டு. அந்த தண்டத்துக்கு வந்து அடிச்சு போனவங்க அவங்க அண்ணனே சொல்றாங்க குறை. அதனால கொஞ்சம் திருவண்ணாமலை இன்னைக்கு வந்து பாத்திரியா மன்னார வந்து அந்த வாழைப்பட்டை அடிச்சா வந்து திருவண்ணாமலை தேடியே போவோம். அப்படியே கேடு கேட்ட குடும்பம் அவங்களுக்கு.
ஆடு மாடு காக்கா குருவி அனைத்துக்கும் கங்கா அது போல மாநிலர்களுக்கு குளிர்ச்சி அடைய வேண்டும் என்று என் திருச்சில் மீது வைத்துக் கொண்டு மனிதரை சார்பதற்கு வைத்திருக்கிறேன். வாக்குவாதம் வேண்டாம். நீ அரைமனை சென்று நான் யோகத்தில் ஆடுகிறேன். அவசரங்க மாமா
எப்படி எடுத்து மாறணுமா போனோமா வேலைக்கு ஏன்னா 6 மணி வேலைக்கு போறான் மேசி வேலைக்கு 6 மணி வேலைக்கு போறான் சாப்பாடு பண்ணணும் ஏத்துனா மாடை எடுத்து போட்டான் அதை ரெடிமேட் சாய் கொடுத்தான் 10 ஊரு கல்ல போன டிக்கெட்டு போனான் மாமா எனக்கு ஒரு சாய் கொடுக்கணும் என்ன பாப்பா உனக்கு சாய்க்கு பிடிக்குதுன்னா இதே எடுத்து மாட்டிக்கா உன் மாமா உன்னை பார்த்து மயங்கி போயிடுவான் நல்லா இல்லையா மாமா இது எப்படி மாமா இருக்கு மாமா பார்த்தா மாமா எனக்கு வெளியே போகிறது ரொம்ப நாள் கொஞ்சம் ஆட்சி அப்படியே அதனால நான் கொஞ்சம் எல்லாமே கேட்கிறேன் இல்ல இது கூட்டு பண்ணியே காணும் நல்லா திட்டுறான் மக்களா ஓலியா சாம்பவா கோயிலுக்கு தயாரிச்சு பட்டணத்துக்கு வித்து ஏமாமா நம்ம காவேரி ஆத்துல தான் போய் குளிக்கிறது நான் நம்ம இதை அலசி சாம்ப போட்டு சீக்காயெல்லாம் போடல அது நாத்தடிக்குது இது மயிலாப்பூர் சீக்கா மாமா பேரு கேட்டியா பாபானியா இது காலகார பையன் இது சிலுக்கு சீதான் அது என்ன பேரு சிலுக்கு சீதான் சிலுக்கு சீதாவா நடத்தி நான் நல்லா போய்ப்பா அப்போ ஒரு நக்கர நமிட்டாலா இருக்குமா ஏய் இந்த அழகு அழகுமா இந்த நம்ம அழகு கட்டி கொடுத்தா கட்டி கொடுத்தா அதுதான் வந்துருக்கிறா என்னன்னு தெரியல தெரியல மகளே சொல்லு ஏப்பா மாமா ஆமாமா பாதி ஏன் சொல்லு மாமா எங்க மக மெட்ராஸ்ல கட்டி கொடுத்தா மெட்ராஸ்ல சென்னையில அவ்வளோ கட்டி கொடுத்தா இப்பதான் தள்ளி குளிச்சு வந்துனுங்கிறா என்ன எடுத்துன்னு வந்துனுங்கிறா எங்க மக கொட்டேப்பா வச்சுக்கிறா அவ்வளோ தூரத்துல கட்டி கொடுத்து போக முடியல வர முடியல என்ன ஆச்சு அவங்க பஸ் ஓடுது மறுகுந்து அவன் அங்கேயே பாத்துட்டு வச்சுனுங்கிறா என்ன கடலோரத்துல போய் தெரியுப்பா சுனாமி அடிச்சா வந்து சேர்ந்து அடிச்சு போயிருப்பா அப்படியா இவன் போறான் அந்த ராரிய பாக்குறதும் இந்த ராரிய பாக்குறதும் அதுக்கு டயர் மாத்துறதும் அதுக்கு வீடு மாத்துறதும் வீட்டுக்கே வரதில்ல போனா போயிடலாம் பெரும்பாயிடுமா அப்படியே இதெல்லாம் எப்படி வாங்கிட்டு என்ன நம்ம வீட்டுல ஒர்க்கிலே வரல நான் வெளியே போனா போதும்பா படிச்சு அப்படியே முன்னுதா முன்னவே அப்படியே தேர்வு எப்படி கூட்டு பாரு அந்த மாதிரி வந்துடுறாங்கப்பா அப்படி வந்துடுறாங்களா எல்லாரும் கொடுத்துருக்காங்க பிரசாதேப்பா அப்படியா நம்ம திருப்பதிக்கு போனா கூட இந்த பிரசாதம் கிடைக்காதேப்பா இந்த மாமா அந்த மாமா மத்தாக்கார மாமா தாக்கார மாமா ஸ்ரீபூதர மாமா எல்லாம் வராங்க விருந்து வைக்கிறதுக்கு அவங்களுக்கு சும்மா வருதேன் ஏப்பா நெல்லி பார்த்து அப்படி ஒரு கேள்வி கேட்கட்ட மாமா இல்ல மாமா நான் விருந்து தான் போவோம் மாமா இலை போட்டு சாப்பிட மாட்டான் இல்லைப்பா அப்படி மாதிரி பழக்கம் நமக்கு இல்ல வீட்டோட சரி வேலூர் லிங்கதாங்க கீழூர் லிங்கதாங்க
ஊர்லயும் கேட்டாங்க, உன்னை மட்டும் விட்டுனேன். ஐயா புள்ளிக்கிட்ட வந்து சகலா குமார் மாமா மரியாதையா நடந்துக்கா பிள்ளை என்கிட்ட பேசவே வச்சுக்கேன் நானா மாமாட்டே உடனே வர அங்க என்ன பண்ணிட்டான் மேலே கேக்குறாங்க கீழ் ஊர்ல கேட்டாங்க மேல ஊர்ல கேட்டாங்க எப்பா கண்ணாடி கேட்டாங்க கலைஞருக்கு கேட்டாங்க நான் மாட்டினிட்டோம் என்ன அழகா அந்த மாதிரி எந்த சமயத்துக்கு தேவடைய சமயத்துக்கு ஆமா 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 என் மாமலாம் வந்து முடி முடி வச்சுக்குவான் சமயத்துக்கு சேருவோம்னா ஆதார் கார்டு வேணும் பேன் கார்டு வேணும் ரேஷன் கார்டு வேணும் வீட்டில் எத்தனை போய் ஓட்டு வைக்கிறது அதெல்லாம் வேணும் சிம் கார்டு வேணும் சிம் கார்டு தான் மாமா எடுத்துக்கோங்க சிம் கார்டு எல்லாம் நீ ரிசல்ட் நீ ஷேர் பண்ண சிம் கார்டு வேணும் நான் பார்த்து சேஃப்டி மனமுள்ள பொண்ணு எங்க ஏரியா சரியில்லை பாக்குறது ஆள் அப்படியே அதிகமா செய்யறாங்க போக மாட்டான் நைட் மட்டும் தான் ஆடுறது போவான் மாப்பிள்ள என்ன வேலை செய்யலாம் தெரியுமா போடுறா ஏய் என்ன மாவளா ஏய் போன போய் எட்ட போய் கூட போன போடா ஏய் சின்ன இவங்க கட்டியணுமா ஒழுங்கு வந்து குறையில கம்பெனி போய் எட்ட போடா இப்போ 2 பேர் எந்த போனா எட்ட போடா நான் என்ன கேட்கறேன் நீ எந்த எட்ட போட்டுட்டான் விளாட்னா அப்படியே 3 மணி கேட்கறேன் 3 கம்பெனி கஷ்டமா தான் பாரு கஷ்டமா தான் கம்பெனி போகடா நீ என்ன எவ்வளோ சேனம் பேச வச்சா அவன் தான் அது என்னமோ டீ போயிட்டோம் இல்லைன்னா தேசி எழுது கொடுக்கணும்
ஏய், ஒரு அடி கூட அடிக்கணும். புள்ள. அண்ணா, ஐயா, அண்ணா, வாடா. டீ குடிக்கிறா, போடா. சரி, ஆளுக்கு ஒரு டீ, ஆளுக்கு ஒரு டீ இருக்காங்க. திரும்பி பேக் வேணும். பண்ணு கால் சொல்றாங்கடா காமெடிக்கு போடா காட்டுறேன். ஏய் வாடா வாடா டீ வேணுமாப்பா? ஆறு மாப்பிளா ஏய் ஏய் அப்படியா 76 ஏறி இருக்கிறவங்க 83 தானே இருக்கு. ஏய் வாடா போறீங்க. ஏய் வாடா ஜனடா போட்டு மார் மாட்டேன். இல்லடா. ஏப்பா. ஓடியாடு ஆடுது அது இல்ல. நீ ஃபர்ஸ்ட் பாரு. நான் ஃபர்ஸ்ட் ஜம்முமா. அண்டே. இப்பொழுது நான் மரணியாக செய்கிறேன். மரணியம் எதற்காக செய்கிறேன் என்றால் அறக்கரைகளை ஒழித்து யாவர்களால் வாழ்வதை அழிப்பதற்கு அறக்கரை ஒழிப்பதற்கு மரணியாக செய்கிறேன். ஓம் ஏகதந்தாய நமக, ஓம் சுபகாய நமக, ஓம் பூர்ணதாய நமக, ஓம் கங்கா தேவியாய நமக, ஓம் நமச்சிவாய நமக, ஓம் கங்கா தேவியாய நமக, ஓம் நமச்சிவாய நமக, ஓம் லம்போதராய நமக, ஓம் வீடாய நமக, ஓம் கபிலாய நமக, ஓம் சூத்பகர்மாய நமக, ஓம் சுக்கி பவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக, ஓம் சிவாய நமக,
ஓம் கபிலாய நமோ நமக. ஓம் தம்பி. ஏங்க போய் வாய் வந்தது. செஞ்சு வருது. பார்த்தா எப்படி இது யாரு என்னன்னு தெரியுதா? பின்னாடி போங்கடா. மூக்கு மேல மையி இது ஃபுல்லா தாடி கீரை. இவரை பார்த்தா நெஞ்சியம் அப்படியே முன்னாடி அப்படியே தெரியுது. அவங்களே என் சிசியர்கள். சிசியர்கள் ஆமா, என்கிட்ட எட்டச்ச பேருக்கு சாபம் கொடுத்துருவாங்க. யாரு? நானு. ஆபத்துருவான். அவன் என் சிசியர்கள். சிசியர்களா? ஆமா, நான் சொன்னா எல்லாம் சொல்லுவாங்க. சரி சரி, அதான் ரைட்டு. ஏன் வந்தீங்க? யாரோ நாராயணன் நாராயணன் வந்தாங்க நாளைக்கும் போது. ஓ, நீங்களும் கோஷிங்க. ஆமா, அதுக்கே சேலாம்னு நினைக்கிறீங்களா? அவங்க ஜாயின் ஆகுறாங்க. சரி சரி, அப்படியே ஜாயின் பண்ணிக்க. ஒரே நாடு டேய் டேய் டேய், யாரா நான் சீசா சரக்கு போட்டு ஒரு வருஷம் ஆகுது. நேரத்தை சீசா நான் போய் கழிப்பலாம் பாரு. 2 ரூபா 3 ரூபா 4 ரூபா. குருவுக்கு கீழ்ப்படிந்து தொண்டு செய்யறது தான் சிசியர். அப்படி இருந்த பொழுது நான் யார் என்று தெரியுமா? சாமி,
நீங்கள் யார் என்றால் எமக்கு அவருக்கு அருகாமல் இருக்கக்கூடிய சீடர் எனக்கு தெரியும். ஆனா உங்களுடைய சீடு ஒருத்தர் வந்துக்கிறாரு. அவர் என்னன்னு கேளுங்க. சாமி எங்க இருந்து வந்துக்கிற நீனு? ஆமா நானும் இந்த பக்கம் பட்டுக்கோட்டை எனக்கு பட்டுக்கோட்டை படுக்கோட்டேங்க. இந்த பக்கம் பட்டுக்கோட்டை சொந்த ஊர் எனக்கு. அப்படியே ஆந்திரா பக்கம் போனேன். அங்க திருப்பி தரிசனம் பார்த்தேன். அங்கே நான் சாமியார மாறிட்டேன். சாமியார மாறிட்டேன். கும்பிட்டா நாராயணன் மட்டும் தான் கும்பிடுவோம். எல்லாம் கும்பிட மாட்டேன். நாராயணா சாபம் கொடுத்து விடுவேன். தீனி போட முடிக்கிட்டாங்க. சரி சாமி, நீ இப்ப அங்கிருந்து வந்திருக்கிறீங்க இல்ல? பஸ்ல வந்தீங்கன்னா நடந்தே வந்தீங்களா? சாமி நடந்து வரீங்க. பஸ் என்ன பண்றீங்க? ரோட்ல போறது தெரியுமா? மூணு பேருக்கு பிடிச்சிருக்கிறீங்களே, இது ஊட்டாளுக்கு தெரியுமா? தெரியுமா? அது தெரியாது. மூணு பேர் சாமியார் அதெல்லாம் தெரியுமா? அது தெரியாது. நீ மூணு பேர் வரும்போது கையை பிடிச்சிருக்கீங்களா? அது தெரியும். சாபம் கொடுத்து விடுவேன். சாப்பிடுவேன். அப்படி இருந்தாலும் நான் வந்தனே யார் என்று தெரியுமா? சாமி, குருநாதா, உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய சீடர் எனக்கு நன்றாக தெரியும். இங்க அமர்ந்தர் இருக்கிற யாருக்கும் தாங்கள் யாருக்கு தெரியாது. தாங்கள் யார் என்று தெரிவித்தால் நன்றாக தெரியும். சகர்முக பிரம்மதேவனுக்கும் சரஸ்வதி அம்மையாருக்கும் இந்திய பிறந்த மகன் நாரத முனி என்று தெரிந்து கொள். நாரத முனி எனக்கு ஒரு பழக்கம். அப்படி இல்லை எனக்கு ஒரு பழக்கம். எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டால் என் தலையை 16 சுத்தம் பிடித்துவிடும். ஒரு சாபம். ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்துன்றீங்க. இன்னைக்கு என்ன கலகம் செய்ய மாட்டேங்கிறீங்க? எப்படி வெடிக்குன்னு கேக்குறேன். இப்ப சொல்றேன் கேள். குருநாதா, அப்படி இருந்தாலும் ஒரு கலக்க ஒரு நாளைக்கு செய்யாவிட்டா உன் தலை 16 சுக்கா வெடிக்கும் சொல்றீங்களே, எப்படியா வெடிக்கும்? அப்படி எப்படி வெடிக்குன்னு கேக்குறேன். உங்களுக்கு எப்படி வந்துச்சு அந்த மாதிரி நீங்க கலவை செஞ்சவன்னு சொல்லிட்டு எப்படி உங்களுக்கு தெரியும்? இன்னொரு காலத்தில் என் தந்தையார் என் தாத்தாவை கண்ணபெருமானுக்கு பூஜை செய்வது வழக்கம். அப்படி இருந்த பொழுது நாரதா
நந்தவனம் சென்று மலர்களை பறித்துக்கலாம் அப்படின்னு என் தந்தையார் என்னிடம் சொன்னார். அப்பொழுது ஆகட்டும் தந்தையாரே அப்படின்னு நான் நந்தவனம் தோட்டம் சென்றேன். சென்ற பொழுது விளையாட்டு சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்படி இருந்த பொழுது நானும் சற்று விளையாடி கொண்டிருந்தேன். அப்பொழுது நம் தந்தை பூஜைக்கு நேரம் ஆகிவிட்டது. தந்தை பூஜைக்கு நேரம் ஆகிவிட்டது அப்படின்னு வேக வேகமா வந்தேன். ஒரே ஒரு பொய் சொல்லி விடலாம், ஒரே ஒரு பொய் சொல்லி விடலான்ட்டு என் தந்தையிடம் வந்து, தந்தையை நந்தவன தோட்டம் ஃபுல்லா சென்று பார்த்தேன், ஒரு மலருக்குள்ள இல்லை தந்தையன். என் தந்தையிடம் பொய் சொன்னேன், பொய் சொல்லிட்டேன். என் தந்தையார் ஞானதிஷ்டியால் உணர்ந்து பார்த்தார். பார்த்த பொழுது, நாரதா அறியாத வயதிலே பொய் சொல்றியா, ஒரே சாபம் வாங்கிக்கொள், கடும் கோபத்தோட எனக்கு சாபம் கொடுத்து விட்டார். அதனால ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டால் என் தலையை 16 ரூபாய் வெடித்துவிடும். இன்றைக்கு அப்படி இருக்கும் பொழுது என் தந்தையார் சாபம் கொடுத்ததா, ஒரு நாளைக்கு ஒரு கலகத்துக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு என் தாத்தா அங்க சென்ற பொழுது, நாரதா ஏன் அவ்வளவு வரே அப்படி என் தாத்தா ஐயே கண்ணபெருமான் என்ன கேட்டார். தாத்தா ஒரே ஒரு பொய் சொன்னேன், என் தந்தையார் கடும் கோபத்தோட சாபம் கொடுத்து விட்டார். ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டா தலைய 16 ரூபாய் வெடித்து விடும் என் தந்தையார் சாபம் கொடுத்து விட்டார். ஒரு நாளைக்கு நான் ஒரு கலகத்துக்கு எங்கே போவேன் தாத்தா அப்படின்னு என் தாத்தாயார் என்ன சொன்ன பொழுது, என் தாத்தாயாரியே நாரதா நீ கவலைப்படாதே, ஒரு ஞானத்தை தருகிறேன். அது இன்றைய கலகம் எங்க இருக்குது உனக்கு நன்றாக தெரியும். சற்றை யோசித்து பார்த்தால் யோசிச்சு பார்த்தால் கலகம் எங்க இருக்குன்னு தெரியும். கலகம் எப்படி பண்ணாப்புன்னு ஒரு காட்சி நீ மெதுவா காதை புடுறா, ஒரு காது புடுறா. டேய் நீ ஒரு காதை அவன் காதை மெதுவா புடுறா, இன்னொரு கையிலையும் புடுறா அவன் காதை, அந்தாண்ட காதை. நீ இந்த காதை புடுறா, லைட்டா கில்லுடா, நீ லைட்டா அவங்க காதை கில்லுடா, அப்படியே பண்ண கலகம் கரெக்டா நடந்ததா? நன்றாக நடந்தது கலகம். அப்படி இருக்கும் பொழுது இன்றைய கலகம் எங்க இருக்குன்னு சற்று யோசிச்சு பார்த்தால் தெரியும். அப்படியே தெரியுமா? அப்படியே ஆகட்டும். இன்றைய கலகம் எங்க இருக்குன்னு சற்று தேடி பார்ப்போம். அப்படியே அப்படி இருந்தாலும் தேவேந்திர மகாராஜா இருந்தாலும் இப்பொழுது மாதத்திற்கு ஒரு முறை என்ன பண்ணணும்? தேவர் சபை. அப்படி தேவர் சபை கூட வேண்டும் என்றால் அனைத்து தேவர் கிண்ணர் ரிஷிமர் அனைத்து தேவர்களுக்கும் ஓலை எழுத வேண்டும். ஓலை எழுதணும். ஆமா, ஓலை எழுதுகின்ற பொழுது அப்ப அடுத்தது வை வந்து பாத்தீங்கன்னா சபை கூட்டணும். ஆமா, அதனால எல்லாரும் பாத்தீங்கன்னா சபை கூட்டத்துக்கு தபால் அனுப்பிவிட்டுரு, எல்லாரும் வரட்டும். சரியா? அப்படியா? பிரபுதேவரே
பிரம்மதேவரே ஆனால் தேவேந்திரா அப்படி இருந்தாலும் இப்படி வந்தது மிக்க நன்றி. சற்று ஆசமத்தில் நீங்க உட்காருங்க. உட்காருங்க 2 பேரும். சிவபெருமான் கடும் தவம் செய்கிறார். தவம் செய்கிறார். செய்கிறார். இப்பொழுது தெய்வலோகம் போய் தன்ன நாடினே நாரதமுனி நாரதமுனி வந்திருக்கிறார் என்று தேவேந்திரனிடம் தெரிவிப்பாயா? குருவே நானும் போய் சொன்னா நாரதமுனி வந்துகிறாரு. அடிச்சு அட்டன்டாரு வெளியா. இந்த உலகத்தை ஒரு நொடியில் சுத்தி வரக்கூடிய மகா நாரத முனி வந்திருக்கிறாங்கன்னு தெரிவிப்பாயா? உலகத்தையே ஒரே நாட்டில் சுற்றி வர நாரதமுனி வந்துதான் என்ன சொல்ல சொன்னாரு. முனிவரா? முனிவர். அப்படி வேண்டாம் சொல்ல. மிக்க நன்றி. மந்திரியாரே அப்படி இருந்தாலும் இந்த சபையானது எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா கூடுறது கலையுது. குடியேறி எங்க பார்த்தாலும் கிடது திடீர் பச்சை அனலாக எரிந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? என்ன காரணம்? ஒன்றும் தெரியவில்லை மந்திரியாரே. இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இதே நம்முடைய சபையில மும்மூர்த்தி தேவர்களும் இருக்கின்றார்கள். தேவர் கிண்ணர் சொல்லக்கூடிய அனைத்து பேர் இருக்கிறார். அவர்களிடம் நம்ம கேட்டால் இதற்கான விட நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் பிரம்மதேவரே, ஆனால் தேவேந்திரா இந்த சபையானக்கூடிய அனலாக பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இதற்கு என்ன காரணம் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு ஒன்றும் தெரியாதா? உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் மகாவிஷ்ணுவே, இந்த உங்களுக்கு ஏதாவது அனலாக பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது என்ன காரணம் என்று உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எதுவும் தெரியாது. ஆனால் வசிட்ட மகாமுனிவரே, தங்களுக்கு ஏதாவது தெரியுமா? உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. தங்களுக்கு யாருக்கு தெரியவில்லை. முனிவர்களே, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. தங்களுக்கு யாரும் தெரியவில்லை. அப்படி என்றால் இது இந்த உலகத்தை ஒரே நடு சுற்றி வரக்கூடியவர் யார்? நாரத மகாமுனிவர். அவரை கேட்டால் ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கலாம். அப்படியா? அப்படிலாம் நாம தான் பார்க்கணும். ஆனால் மகாமுனிவரே, தேவேந்திரா, இந்த சபையில் எங்க பார்த்தாலும் மணலாக பற்றி எரிந்து கொண்டு எரிந்து கொண்டு இருக்கிற இந்த உலகம் எல்லாம் இதற்கு என்ன காரணம் என்று தங்களுக்கு தெரியுமா? தெரியும் தேவேந்திரா. அப்படியா? என்ன காரணம் மகாமுனிவரே? தேவேந்திரா, இந்த உலகத்துல ஆமா
கடும் தவத்தில் இருக்கிறார். யாரு? ஈஸ்வரன். ஈஸ்வரன் கடும் தவத்திலா இருக்கிறார். அவர் தக்க யோகத்தை கலைக்கணும்னு நாங்களா யாரால முடியும்னு என்னை கேட்கிறார். ஓ, அதாவது சிவபெருமான கடும் தவம் செய்து கொண்டிருக்கிறார். இருக்கிறார். அசுரர்களின் அட்டுழியம் தாங்க தாங்க முடியாமல் கடும் தவத்தில் இருக்கிறார். ஆமா. அப்படி இருக்கும் பொழுது ஆமா. அவருடைய தவத்தை அழிக்க வேண்டும் அந்த என்று தவத்தை கேட்கிறீங்க. அழிக்க வேண்டும் என்றால் ஆமா. யாரால முடியும் அப்படின்னு கேட்கிறாய். ஆமா, ஆமா. சொல்லுங்க. ஆகட்டும். ஸ்ரீரங்கம் ஆண்டு வரக்கூடிய ஆமா. மன்மத மகாராஜால் மட்டும்தான் முடியும். ஆனால் முனிவரே, அப்படி இருந்தாலும் எங்க நாங்க எவ்வளவு பேர் இருக்கிற மகாவிஷ்ணு இருக்கிறாரு, நம்முடைய பிரம்மதேவர் இருக்கிறார், மற்ற ரிஷி எல்லாரும் இருக்கின்றார்கள். எங்களால் யாரால அந்த தவத்தை அழிக்க முடியாது, அவரால் மட்டும் அழிக்க முடியும் சொல்கிறேன்னு. எப்படி அவரால் மட்டும் அழிக்க தேவேந்திரா முடியும்? சொல்றேன் கேள். அவரால காமம், குரோதம், மதம், ஆச்சரியம் ஆமா. என்று சொல்லக்கூடிய 5 புஷ்பகுணம் அவரால் இருப்பதால் அவரால் மட்டும்தான் அந்த தக்க யோகத்தை கலைக்க முடியும். மற்றவர்களால் யாராலும் முடியாது. ஓ, அதாவது தன்னை மன்மதன் மகாராஜிடம் காமம், குரோதம், மதம், மாற்றம் சொல்ல 5 புஷ்பபானம் இருப்பதால் சிவபெருமான் தவத்தை அழிக்க மன்மத மகாராஜர் ஒருவர் மட்டும்தான் முடியும் சொல்றீங்க. அப்படி ஆட்டும் மகாராஜா, தாங்கள் சென்று வருகலாம். நாராயணா. ஓலை எழுத வேண்டாம். யாருக்கு? அதாவது ஆரோக்கியப்படி ஆண்டு வரக்கூடிய ஸ்ரீரங்கம் ஆரோக்கியப்படி ஆண்டு வரக்கூடிய மன்மத மகாராஜா அவர்களுக்கு நாம ஓலை எழுத வேண்டும். மந்திரியாரே, நான் சொல்றது அப்படியே எழுதுங்க. சரி. இங்க திரும்பி நிறுத்தா எந்த பேர் நல்ல வர மாட்டேன். இல்ல நீ அங்க திரும்பியா? சரி, சரி. தேவலோகம் ஆண்டு வரக்கூடிய தேவேந்திர மகாராஜர் எழுதும் கடிதம் என்னவென்றால், என்னடா பண்ற? தேவலோகம் ஆண்டு வரக்கூடிய தேவேந்திர மகாராஜ் எழுதும் கடிதம் உடனடியாக தெய்வலோகம் வர வேண்டும். இப்படிக்கு தேவேந்திர மகாராஜன் உத்தரவு. ஒரு முறை வாசித்து காட்டு பார்க்கலாம். ஸ்ரீ ஸ்ரீ என்னது? ஸ்ரீ ஸ்ரீ ஒரு கை மட்டும் போடுப்பா. ஸ்ரீ ஸ்ரீ தேவலோகத்தை ஆட்சி செய்து வரக்கூடிய ஆமா தேவேந்திர மகாராஜன் எழுதும் கடிதம் என்னவென்றால் தேவலோகத்தில் தேவேந்திர மகாராஜா ஆரோக்கியப்பட்டது ஆட்சி தரக்கூடிய மன்மத மகாராஜனுக்கு எழுதும் கடிதம் உடனடியாக தேவேந்திர சபைக்கு வருமாறு உத்தரவு. அப்படியாகட்டும். இதை கொண்டு போய் தூதர்கள் கொடுத்திருப்பான். அப்படி இருந்தாலும் அசுரன் அட்டுழியம் சோமகாசுரன் யானமகாசுரன் சிங்கமகாசுரன் 3 சுர அட்டுழியம் தாங்க முடியாமல் 3 சுரரை அட்டுழியம் சிறை பிடித்து அவர்களை கட்டி வைத்து அப்படி இருக்கின்ற பொழுது இதை வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் பார்த்தார். முடியாமல் ஒரே தவத்தில் நோக்கத்தோடு கடும் கோபத்தில் என்ன தவம் என்றால் அக்னியாக தவம். அக்னியாகம் அப்படி என்றால் நெருப்பால் அனலாக எரிக்கொண்டிருந்த தவம் செய்து கொண்டிருக்கிறார். இப்படி அனலாக இருக்கிற அந்த தவத்தை செய்து கொண்டு இருந்தால் இந்த உலகம் அனைத்தும் அழிந்துவிடும். அழிந்துவிடும். நெருப்பு தாங்க முடியாது. அதுபோல இந்த சூரியன் எரிக்கின்ற அனலாக நம்ம நெருங்க முடியாது. அதுபோல
அனலாக எரிந்து எங்க பார்த்தாலும் திடீர்னு எரிந்து கொண்டு யாராலும் அமர உட்கார முடியவில்லை, நிற்க முடியவில்லை, பதறி அடித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். எல்லாம் ஓடுறாங்க. ஆமா, அப்படி இருக்கின்ற பொழுது தேவர் சபை கூடுகின்றது. தேவர் சபை கூடுகின்ற பொழுது ஒவ்வொருவராக கேட்கின்றார்கள். இப்படி இந்த சபைகளெல்லாம் மற்றும் எங்க பார்த்தாலும் மணலாக எரிந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு என்ன காரணம் ஒவ்வொரு முனிவரும் கேட்கின்ற பொழுது யாரையும் நமக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டார்கள். யாரும் சொல்லிட்டாங்க. ஆமா. அதன் பிறகு உலகத்தை ஒரே சுற்றி வரக்கூடிய மகாமுனிவர் நாரத மகாமுனிவர் சிவபெருமான் செய்கின்ற தவத்தை நேரில் பார்க்கின்றார். யார் பார்க்கிறார்? நாரத மணி முனிவர் நேரில் செய்கின்ற தவத்தை நேரில் பார்த்து பொழுது செய்கின்ற பொழுது அப்போது சொல்கிறார், தேவேந்திரா, இந்த சபை இப்படி எங்க பார்த்தாலும் அனல் ஜோதியா இருக்கின்றது காரணம் சிவபெருமான் செய்கின்ற தவம். அதனால இப்படி எல்லாம் இருக்கிறது. அந்த தவத்தை அழித்தால் இந்த உலகம் மறுபடியும் பழைய நிலைமைக்கு மாறும் என்று சொல்கின்றார். அழிக்கணும். அந்த தவத்தை அழிக்கிறதும் என்றால் மற்ற யாராலும் அழிக்க முடியாது. அப்படி யாராலும் அழிக்க முடியாது என்று சொல்லிவிட்டீர்கள். இதை எப்படி அழிக்க வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது தேவேந்திரா, இந்த தவத்தை அழிக்க ஒருவரால் மட்டுமே முடியும் என்று சொல்கின்றார். ஒருவரால் மட்டுமே. ஆனால் முனிவரே, தவத்தை அழிக்க ஒருவர் மட்டுமே சொல்கின்றீர்கள் அல்லவா, அது யார் என்று கேட்கின்றார். ஆமா, அப்படி கேட்கின்ற பொழுது அதாவது மகாவிஷ்ணுடைய மைந்தன், மகாவிஷ்ணுடைய பிள்ளை யாரு? ஆமா, அதாவது நாராயணனுடைய பிள்ளை, அதாவது 10 அவதாரம் என்று சொல்லக்கூடிய பரம கடவுள். அவருடைய பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா யாரு? மன்மத மகாராஜா. மகாராஜா அவருடைய தேசம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கப்பட்டணம். ஆரோக்கியப்புரிய ஆளக்கூடிய மன்மத மகாராஜா. அவரால் மட்டும்தான் அந்த தவத்தை அழிக்க முடியும் என்று சொல்கின்றார்கள். அப்படி இருந்தாலும் மும்மூர்த்தி, அதாவது இப்ப 2 மூர்த்தி இருக்கும்போது அழிக்க முடியாது என்று எப்படி அவரால் மட்டும் முடியும் என்று கேட்கின்ற பொழுது அவரிடம் பார்த்தீங்கன்னா ஐமலர் புஷ்பபானம் இருப்பதால், ஆமா, புஷ்பபானம், காமம், குரோதம், மதம், ஆச்சரியம் யோகம் என்று சொல்லக்கூடிய ஐமலர் புஷ்பபானம் அவரிடம் இருப்பதால் அவரால் மட்டுமே அந்த தவத்தை அழிக்க முடியும் என்று சொல்கின்றார். அதன் பிறகு தேவேந்திர மகாராஜா என்ன செய்கிறார் என்றால், ஓலை எழுதி உடனடியாக அவசர கூட்டத்திற்கு ஆலோசனை செய்ய வேண்டும் என்பதற்காக மன்மத மகாராஜரை உடனடியாக வரும்படி ஓலையை எழுதி தூதுவரிடத்தில் கொடுக்கின்றார். அதன் பிறகு இப்பொழுது இந்த சபைக்கு மன்மத மகாராஜா வருகிறார். அவரால் மற்ற விஷயம் தெரிந்து கொள்வோம். அப்படியே Thank you.
தெரியுமா? அப்படியா? ஆமா. தெரிவிக்கிறது கேளு. அப்படியா? ராஜே ராஜே ராஜமாதா ராஜே 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 அடே நான் நானோ யார் என்று சொல்ல வேண்டும் சீரோவா ஆட்சி செய்து வரக்கூடிய மன்மத மகாராஜன் என்று தெரிந்து கொள். ஆமா. அப்படி இருக்க நானோ நீங்களோ இப்ப யாரு அப்பா அம்மா யாருன்னு கேட்டியா? அம்மா யாரு? தாய் தந்தை யாரு? யாரு? அல்ல வைகங்க ஆட்சி செய்து வரக்கூடிய கண்ணபெருமானுக்கும் கண்ணபெருமானுக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் அம்மாளுக்கும் பிறந்த மன்மத மகாராஜன் என்று தெரிந்து கொள். நானும் வந்து வெகு நேரம் ஆனபடியால் எனக்கோ 33 கோடி தேவர்களும் பின்னர் செம்பர் சித்திரைகள் கூடிய வரக்கூடிய நாட்டை பத்தி விசாரிக்கணும். மும்மூர்த்திகளை பத்தி விசாரிக்கணும்.
பரம கடவுளும் பார்வதி அம்மாளும் சிவசாமரமா இருக்கிறாளவா. அறிவில்லை, என்ன பண்றீங்க? இந்த அன்பான கையிலையும் சிவனும் ஆ, பார்வதி அம்மாளும் ஆ, சுப சேம்பரமாக வாழ்ந்து வருகிறார்கள். அப்படியா? ஆமா. அந்த வைகுண்டத்தில் வைகுண்டத்தில் கண்ண பெருமாளும் லட்சுமி அம்மாவும் சிவசேவரமா இருக்கிறாரா? சொல்கிறேன் வா. சொல்லுங்க போனே. வைகுண்டத்தில் வாழ்ந்து வரக்கூடிய ஆ, அண்ணன் பெருமானும் ஆ, லட்சுமி அம்மாளும் சுப சேம்பரமாக வாழ்ந்து வருகிறார்கள். அப்படியா? ஆமா. ஆ,
அரசர்களும் மக்களோட மலையோட சேர்ந்து சேபரமா வாழ்ந்திருக்கிறாரா சொல்கிறேன். மண்டல அரசரும் மலையாள மக்களும் சுக சேமரமாக வாழ்ந்து வருகிறார்கள். அப்படியா? ஆமா. செய்ய